வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தேர்வில் புதிய நடைமுறை கொண்டு வருவதையொட்டி நிர்வாகத்தை பலப்படுத்த ஏஐசிசி பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்தி, 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகை மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தேர்வில் புதிய நடைமுறை கொண்டு வருவதையொட்டி நிர்வாகத்தை பலப்படுத்த ஏஐசிசி பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். சங்கதன் சுருஜன் அபியான் அமைப்பு பலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வந்துள்ள ஏஐசிசி பார்வையாளர்களும் ஏஐசிசி செயலாளருமான மாயப்பனும் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பேசும்பொழுது 2025-26 ஆண்டை காங்கிரஸ் கட்சியின் அமைப்பை நாடு முழுவதும் வலுப்படுத்தும் ஆண்டாக அறிவித்துள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கட்சி நிர்வாகத்தை மறுசீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை நியமிக்கும் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக மாவட்டம், தொகுதி, வட்டார அளவிலான நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களின் கருத்துகள் நேரடியாக பெறப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறைந்தபட்சம் 3 பேரின் பெயர்களும் அதிகபட்சம் 6 பேரின் பெயர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அந்த பட்டியலில் அனைத்து சமூகங்கள், பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய நபரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இறுதியாக தேர்வு செய்யும் என்றும் அவர்கள் கூறினர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இறுதியாக முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஏஐசிசி பார்வையாளர்களுக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை வழங்கி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்தி, 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மூலகுளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் மர்ம நபர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் கலையரசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கஞ்சா விற்பனைக்கு தயாராக இருந்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி ஆட்டோ மணி என்ற மணிகண்டன், மூலகுளத்தைச் சேர்ந்த தேவன் என்ற தேவா, சரண், திவாகர் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் போலீசார் சோதனை நடத்தியதில் கஞ்சா மற்றும் கத்தி வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய கஞ்சாவை வைத்திருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து 4 பேர் மீதும் கஞ்சா, ஆயுத சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சா, 3 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகை மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகர் விரிவாக்கத்தைச் சேர்ந்த 31 வயதான வினோத் நவில்சன் திண்டிவனத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜென்சி பிரிஸ்கெல்லா கோரிமேட்டில் உள்ள மத்திய அரசின் நோய் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வருகிறார். தம்பதியருக்கு 2 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. வினோத் நவில்சன் தனது குடும்பத்துடன் வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வருகிறார். அவரது பெற்றோர் தரைத்தளத்திலும், மேல் மாடியில் விஷ்ணு என்பவர் வாடகைக்கு வசித்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு வினோத் நவில்சன் குடும்பத்தினர் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆலய திருவிழாவுக்கு சென்றிருந்தனர். ஜென்சி பிரிஸ்கெல்லாவும் குழந்தையுடன் விழுப்புரத்தில் உள்ள தனது தந்தை வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் வீட்டின் மேல் மாடியில் வசிக்கும் விஷ்ணு வீட்டின் கதவு திறந்து கிடப்பதாக வினோத் நவில்சனுக்கு தகவல் தெரிவித்தார்.
இதையடுத்து தம்பதியினர் புதுச்சேரி வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தன. அதில் இருந்த சுமார் 50 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் தரைத்தளத்தில் இருந்த வினோத் நவீல்சனின் பெற்றோர் வீட்டின் கதவும் உடைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அங்கிருந்து நகைகள் எதுவும் திருடப்படவில்லை என தெரிய வந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் பழந்தமிழ் எழுத்துக்கள் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் பழந்தமிழ் எழுத்துக்கள் தமிழில் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிலரங்கத்தை கல்லூரி முதல்வர் லெப்டினன்ட் டாக்டர் கதிர்வேல் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் பழந்தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, அவற்றின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு குறித்து சிறப்புரைகள் இடம்பெற்றன. பயிலரங்கில் 5ஆம் வகுப்பு மாணவி செல்வி நேயஸ்ரீ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பண்டைய தமிழில் பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் எழுத்து வடிவங்கள் குறித்து தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி தமிழில் எழுதி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். தமிழ் துறையை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பண்டைய கால தமிழ் எழுத்து முறைகள், குறியீடுகள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணி குறித்து பயனுள்ள தகவல்களை அறிந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முனைவர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றினார். தமிழ்துறை பேராசிரியர் ப. விவேகானந்த தாசன், கணிதத்துறை தலைவர் ராஜ்மோகன், பேராசிரியர்கள் பெருமாள், சாபுத் அங்கப்பன், மேரி ஜிடி மற்றும் இந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இந்த பயிலரங்கத்தில் தமிழ்துறை மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் லட்சுமிபதி நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருத்திரு மௌனகுரு தேவராசு சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவிலின் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெற்றி ஃபவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் அவர்கள் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் எல்ஜேகே கட்சி தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்துரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரத்திற்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிங்கக்கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆடி பெருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று முத்துரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். கார்கில் போர் வீரர் சுரேஷிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி நேரில் பாராட்டு தெரிவித்தார். கார்கில் போரில் பங்கேற்ற முன்னாள் இராணுவ வீரரும் தற்போது புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றி வரும் சுரேஷ் கார்கில் போர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் மூலகுளத்தில் வசித்து வரும் கார்கில் போர் வீரர் சுரேஷின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு நேரில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அப்போது கார்கில் போரில் நாட்டிற்காக ஆற்றிய வீரமிகு சேவையை பாராட்டி சுரேஷுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது கார்கில் போர் வீரர்களின் தியாகமும் தேசப்பற்றும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றன என்றும் அவர்களின் சேவையை என்றும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என்றும் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார். நீட் சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தை எதிர்ப்பது ஏன் என்பது தொடர்பாக சிபிஎஸ் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையாகும். ஆனால் நீட் மற்றும் சிபிஎஸ்இ கல்விக் கொள்கைகளால் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் ஜனநாயக போராட்டங்களை அடக்க அரசு வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையை கையாண்டிருப்பதை கண்டித்தும், கல்வி உரிமைக்காக குரல் கொடுக்கும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும், உயிரை பறிக்கும் நீட் மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கல்வி உரிமை மீட்போம், நீட் மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டங்களை ஏன் எதிர்க்கிறோம் என்ற தலைப்பில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் 25ஆம் தேதி புதுச்சேரி சாரம் அவை திடலில் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சிபிஎஸ் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி வரவேற்றார். ஆர்வி லெனின், சு பசீர், தோழர் ஆசிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பூபா பிரின்ஸ் கஜேந்திர பாபு சிறப்புரையாற்றினார். திராவிடர் கழகம் வீரமணி, திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வீரமோகன், மீனவன் காப்போம் செல்வநாதன், நுகர்வோர் கூட்டமைப்பு முத்துரங்கம், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன், கோபாலகிருஷ்ணன், மனோகர், கண்ணன், ஸ்டெல்லா, காயத்ரி, உழவர்கரை கந்தசாமி, சக்தி நகர் செந்தில்குமார், ராமர், பக்ருதீன், நல்லவாடு முருகன், மணவெளி கஜேந்திரன், இளமுருகன், கோ முருகன், பாஸ்கர், சக்திவேல், ஐயப்பன், மணிமாறன், செல்வம், மோரிஸ், முரளிதரன், சித்தார்த், ஆல்பர்ட் குணசேகரன், ஐயாக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் சிவகுமார் நன்றி கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தேர்வில் புதிய நடைமுறை கொண்டு வருவதையொட்டி நிர்வாகத்தை பலப்படுத்த ஏஐசிசி பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்தி, 250 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி கோரிமேட்டில் மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகை மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.